ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். அனைத்து உறவுகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு இருக்கிற புது அப்டேட்டுகள் பார்க்க போகிறோம். ஒரு மைனிங் அப்போ பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த WCoin சொல்கிற யார்ட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வரோம், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி கொண்டு வரோம். அவங்களோட புதுசாக ஒரு டாஸ்க் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணாதவர்களாக இருந்தால் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணுறவர்கள் முழுக்க செக் பண்ணி உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கொடுத்துருக்குறேன். அடுத்து இந்த பிளாக் மெஷ் ஏர்ட்ராப்பில் புது டாஸ்க்கள் வந்திருக்கு. நீங்கள் பெர்க்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு சோஷியல் பெர்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 டாஸ்க்கள் இருக்கும். 5 டாஸ்க்களையும் ட்விட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க்களை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த போஸ்ட் ஏர்ட்ராப் லிஸ்டிங் நடக்க போய் எங்களுக்கு தெரியும் 16ஆம் தேதி. நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில் சப்மிட் பண்ணியிருந்தவங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். அப்படி சப்மிட் பண்ணாலும் ஒன் செயின் தான் கிளைம் பண்ணணும். ஒன் செயின் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொலோனா தேவை. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பந்தம் வாலெட்டில் அல்லது ஃப்ளேர் வாலெட்டுகளில் கொஞ்சம் சோலோனா டோக்கன்ஸை டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளோன்னு சொல்ல தெரியல, $1 அல்லது $2 பெருமையான சோலோனா டோக்கன்ஸை ஆல்ரெடி டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் ப்ரொசஸ். 16ஆம் தேதி எங்களுக்கு நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. ஒரு 7 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. பைனான்ஸ் ஓகேஎக்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, சில நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணலாம், பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த கர்னல் டவுன் சொல்ல போகிற ஏர்ட்ராப் பண்ணி போட்டிருந்தேன். மெகா ட்ராப் பண்ணுற ஒரு 7.5 BNB பரமதியான BNBயை நாங்கள் அதில் டிபாசிட் பண்ணி ஸ்டேக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க வேறு வீடியோஸ் சேனல்ஸை பார்த்து. ஸோ நேற்று தான் நான் எங்களோட சேனலில் சும்மா ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தேன். பண்ணியிருந்தவர்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ ட்ரேட் ஆகி கொண்டு 0.4 சொல்லப்படுற இதில் இப்போ நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. ஸோ எல்லாருக்குமே குறைஞ்சது $6 அல்லது $7 ப்ராஃபிட் வந்திருக்கும். எல்லாருக்கும் ஒரு 15.49 கர்னல் டோக்கன்ஸ் அவங்களுக்கு தந்துருந்தாங்க. சரியாக 5:30 மணிக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் அந்த லிஸ்டிங்கை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் ஹோல்ட் பண்ணுங்கள் அல்லது செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பி நெட்வொர்க் ஏதோ சொல்ல வராங்க. ஓகேஎக்ஸுடைய சிம்பிள்லாம் போடுறது சொல்ல வராங்க. KYC பண்ணாதவர்கள் KYC வந்திருக்கான்னு பார்த்து உங்களோட KYCயை பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் செக்யூரிட்டி செட்டிங்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு மேலே அக்கௌண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த அக்கௌண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போனீங்களா உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ உங்களோட வாலெட்டை மெட்டாமாஸ்க் வாலெட் அல்லது ட்ரஸ்ட் வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை வாலெட்டுக்கு தானே அந்த வாலெட்டை கொடுத்து மெட்டாமாஸ்க் ட்ரஸ்ட் வாலெட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் சைன்இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். சில நேரத்தில் கொஞ்சம் ஒர்க் ஆகலை. இப்போலாம் நெட்வொர்க் எரர்னு சொல்லி வருது. ஸோ பார்த்து நாளைக்கு பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஆப் அப்டேட்டடில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட வேறு ஃபேஸ்புக், இமெயில், கூகுள், டிஸ்கோட், டெலிகிராம், ட்விட்டர் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பைண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த கேம்னஸ்ன்னு சொல்ல போகிற டெலிகிராமில் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இந்த ஏர்ட்ராப் அதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஒன் செயின் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அதோட ப்ளே மினி கேம் 21 டைம் 21 தடவை நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கணும். 2 ரெஃபரல் வச்சுருக்கணும். அதோட ஹேவ் மினிமம் 20,000 பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். இவ்வளோ இருந்தால் தான் உங்களால் ஏர்ட்ராப்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டான போஸ்ட் ஒன்று தந்திருக்காங்க. டு எவ்ரிஒன் ஹூ கம்ப்ளீட்டட் மிஷன்ஸ் பிளேட் த கேம் ஸ்கோர் பாயிண்ட்ஸ் அண்ட் இன்வைட்டட் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான நாட்கள் அந்த கேம் ப்ளே பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்வைட்டும் வச்சுருக்க மாட்டீங்க. அதிகமானவர்களுக்கு இன்விடேஷன்ஸும் இருக்காது, ரெஃபரல்ஸும் இருக்காது. ஸோ மினிமம் 2 ரெஃபரல்ஸ் தான். அந்த இன்னும் ஸ்னாப்ஷாட் எடுக்கலை தான் மிகப்பெரிய விஷயம். இன்னும் ஸ்னாப்ஷாட் எடுக்கலை. நீங்கள் இந்த க்ரைட்டீரியாஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது. அந்த ஒன் செயின் வெரிஃபிகேஷன் டாஸ்க் முடிஞ்சிட்டு அதோட அந்த கேம் ப்ளே பண்ணுற டாஸ்க்கள் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒன் செயின் பண்ணாத என்ன அப்டேட் வரும்னு சொல்லி தெரியலை. ஸோ அவங்க சில நேரத்தில் க்ரைட்டீரியாஸும் சேஞ்ச் பண்ணலாம். நிறைய பேர் நாங்கள் உள்ளே வந்து பார்க்குற நேரத்தில் ஒன் செயின் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் கேம்ஸில் டெய்லி பண்ணியிருந்தவர்களாக இருந்தால் நான் ஆல்ரெடி இதை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 வெரிஃபிகேஷன் ப்ரோசஸை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 0.001 சம்திங் போனது எனக்கு. ஸோ நான் 2 நாள் பண்ணி வச்சுருந்தேன் ஒன் செயின் வெரிஃபிகேஷன். ஸோ அப்படி பண்ணாதவர்கள் இனி பண்ண முடியாது, முடிஞ்சிட்டு. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி 2 ரெஃபரல்ஸை ஜஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க கொடுத்துருக்குறாங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லுக்கிங் இஸ் நாட் அபவுட் லாயல்ட்டி. இன்னும் அவங்க எண்ட் பண்ணலை, மைனிங் இன்னும் எண்ட் பண்ணலை, ஸ்னாப்ஷாட்டும் எடுக்கலை. ஸோ அதுக்கு முதல் நீங்கள் ரெஃபரல் பண்ண முடிஞ்ச 2 ரெஃபரல்ஸ் தான் பார்த்து பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங், த ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். டெலிகிராம் போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்கள் உங்களுக்கு தெரியும் டிப்ரெஷன்லாம் இருப்பீங்க. ஏன்னா நிறைய லொஸ்ஸில் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒன் செயின் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு எனக்கு இப்போ பாயிண்ட்ஸ்லாம் ஷோ ஆகுது. ஒன் செயின் பாயிண்ட்ஸ், கேம் பாயிண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷோ ஆகுது. இந்த மிஷன் ஆப்ஷனில் டெய்லி பண்ணுற டாஸ்க் 2-3 டாஸ்க்கள் வரும். அந்த டாஸ்க்கள் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இதில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க்கள் பண்ணிக்கொள்ளுங்க. கேம் பாயிண்ட்ஸ் தான் அந்த கேம் ப்ளே பண்ணுறது. மினி கேம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. 4வது ஆப்ஷன் ப்ரீசேலுக்கு பக்கத்தில் வாலெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், கேம்னு சொல்லி. அந்த கேமில் வந்தீங்கன்னா அந்த அதில் ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டுருக்கும். அதில் மேலே டைம் ஓடிக்கொண்டிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண பொம்மையிலேருந்து சில குண்டுகள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். சுற்றி வர அந்த எனிமீஸை கில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலேருந்து போய்கிட்டு கிளிக் பண்ண அதை போய்ட்டு அதை கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அந்த கேம். இந்த கேமை ப்ளே பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பண்ண இந்த டாஸ்க்கள் அட் ஆகிக்கணும் வருது. இந்த மினி கேமுக்குரிய டாஸ்க்கள் அட் ஆகின்னு வருது. ஸோ ஒன் செயின் வெரிஃபிகேஷன் பண்ணாதவர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, லீவ் பண்ணுறது பெட்டர்.
அப்படி பண்ணியிருந்தவர்கள் கேம் பாயிண்ட்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா கேம்ஸை ப்ளே பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 21 தடவை ப்ளே பண்ணியிருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதோட டெய்லி டாஸ்க்களையும் பார்த்து டெய்லி செக்இன் பண்ணுற டாஸ்க்கள் பார்த்து அந்த டாஸ்க்களையும் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை விட டெலிகிராம் அப்டேட் வார்னேத்து இதை பற்றின எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் அப்டேட் வார்னேன்னா நாங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது சொலிக்ஸ் டெபின்னு சொல்ல போகிற ஆட்ரு கொண்டு 2-3 நாளைக்கு முன்னாடி எங்கள் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டிருந்தேன். 29 மில்லியன் அவங்க 29.5 மில்லியன் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது, காப்பி பண்ணி உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த எப்படி வரும், சைன்அப், பாஸ்வேர்ட் முதல்ல இமெயிலை கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா மேலே டைமிங் ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கு மேலே உங்களோட கனெக்ஷன் குவாலிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் காட்டிக்கொண்டு உங்களுடைய பாயிண்ட்ஸ்கள் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட இதில் அக்கௌண்ட்டுக்குள்ளே வாங்க. அதில் மைனிங் ஓடிக்கொண்டே இருக்கும். மேலே உங்களோட பாயிண்ட்ஸில் ஆட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதோட இதில் நிறைய டாஸ்கள் ஆப்ஷனில் இருக்குது. அவங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, அதோட ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் டிஸ்கோட்டை ஃபாலோ பண்ணுறது, அப்படி ரெண்டும் பண்ண உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் வரும். அதோட கீழே 2-3 டாஸ்கள் இருக்குது. அவங்க இதை 2-3 ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் ரீட்வீட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, அப்படியான டாஸ்கள் ஈஸி டாஸ்கள் தான் இருக்குது. சில நேரத்தில் நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் சஸ்பெண்டட்னு சொல்லி வரும். அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. ஆனால் உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அதோட ரெஃபரல் லிங்கும் மேலே தந்துருக்குறாங்க. ஸோ இந்த டாஸ்க்லாம் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய டேஷ்போர்ட் ரெஃபரன்ஸ் இந்த 2 ஆப்ஷன் தான் மெனு பாரில் இருக்குது. 2 தான் நாங்கள் செக் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதோட வேறு டாஸ்க்கள் இன்னும் வரல. வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். டெலிகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து வீடியோ முடிச்சு கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.